தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வாசகத்தை வாசிப்பவரை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வாசக மேடை அப்படின்னு ஒன்று கோயிலில் இருக்கணுமா? திருவழிப்பாட்டு முறையில் 4 இடங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று, மக்கள் விசுவாசிகள் குழுமி இருக்கிற இடம், தி அசம்பிளி ஆஃப் த பீப்புள், அது ரொம்ப முக்கியமானது. 2, திருப்பலியை நிறைவேற்றும் குருவானவர் உட்கார்ற சேர், த பிரசிடென்ஷியல் சேர். 3, பலிப்பீடம். 4, வாசக மேடை, ஆம்போ. இந்த 4 இடங்களும் மிக மிக முக்கியமானது திருவழிப்பாட்டு முறையில். அப்போ யோசிச்சு பாருங்க, வாசக மேடைக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் திருவழிப்பாட்டு முறையில் இருக்கு, லிட்டர்ஜியில் இருக்கு. இந்த ஆம்போ வாசக மேடை எதற்காகலாம் பயன்படுத்த வேண்டும்? முதல் வாசகம் தியான பாடல், 2ஆம் வாசகம் நற்செய்தி வாசகம், நற்செய்தி போதனை அறிவிப்பு ஹோம்லி, அதற்கு பிறகு நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. இவ்வளவு விஷயங்களுக்கு தாங்க இந்த ஆம்போ வாசக மேடை பயன்படுத்தப்பட வேண்டும். வேறு எதற்காகவும் அந்த வாசக மேடையை பயன்படுத்தக்கூடாது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அறிவிப்புகள் இருக்கும் இல்லையா? மற்ற நாட்களில் அறிவிப்புகள் இருக்கலாம், திருமண அறிவிப்புகள் இருக்கலாம், இல்லை தேங்க்ஸ் சொல்கிற பல விஷயங்கள் இருக்கலாம். இது எல்லாமே நடக்க வேண்டியது ஆம்போவில் கிடையாது, வாசக மேடையில் கிடையாது. அப்போ அதுக்காக தான் நீங்கள் கோயிலில் பார்த்துருப்பீங்க, இன்னொரு பக்கமும் ஒரு மேடையை போட்டிருப்பாங்க. ஸோ பலிப்பீடத்திற்கு வலதுபுறமாக கொஞ்சம் முன்னால் ஆம்போ இருக்கணும். இது எதற்கு நான் முன்னாலே நம்ம சொல்லியிருக்கிறோம். முதலில் த பீப்புள், தி அசம்பிளி, வரும் மக்கள் முதலில் கேட்பது இறைவார்த்தை. இறைவார்த்தையின் வழியாக விசுவாசம் அதிகரிக்கப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டு பிரேக்கிங் ஆஃப் த வேர்டில் பங்கெடுத்து பிரேக்கிங் ஆஃப் த பிரெட்டில் பங்கெடுக்கிறாங்க. ஸோ முதலில் நாம் சந்திப்பது, திருவழிப்பாட்டு முறையில் சந்திப்பது இறைவார்த்தை, இறை வசனம், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள். இதற்கு பிறகுதான் பிரேக்கிங் ஆஃப் த பிரெட்டுக்கு போகிறோம். அதனாலவே இந்த பிரேக்கிங் ஆஃப் த வேர்டும் பிரேக்கிங் ஆஃப் த பிரெட்டும், வார்த்தையை பிட்டு கொடுப்பதும் அப்பத்தை பிட்டு கொடுப்பதும், இந்த இரண்டுத்துக்குமே ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. அந்த ஒத்துமைக்காகவே முடிந்தவரை பலிப்பீடமும் ஆம்பும் வாசக மேடையும் ஒரே மெட்டீரியல். இப்போ இது உட்டுனா அதுவும் உட்டு, இது கல்லுனா அதுவும் கல். இதற்கு இருக்கு அதே முக்கியத்துவம் வாசக மேடைக்கும் இருக்கு. பலிப்பீடத்திற்கு இருக்கும் அதே முக்கியத்துவம் வாசக மேடைக்கு இருக்கு. அதனால ஒரு டெக்கரேஷன் நீங்க பண்ணா கூட, ஏதாவது ஒரு பூ வைக்கிறதா இருந்தா கூட, ஒரு லைட்டு போடுறதா இருந்தா கூட, ஆல்டருக்கு பலிப்பீடத்திற்கு கொடுக்கும் அதே முக்கியத்துவம் வாசக மேடைக்கும் கொடுக்க வேண்டும். இதெல்லாமே நமக்கு ஒரு கேட்டகிசம். இந்த மறைக்கல்வி பெரிய ஒரு உதவி செய்யும், நம்முடைய மக்களுக்கு பெரிய ஒரு உண்மையை சொல்லிக் கொடுக்கும். திருவழிப்பாட்டு முறையில் திருச்சபை அவ்வளோ அழகாக நமக்கு சில சின்ன சின்ன விஷயங்களை, ரொம்ப ஆழமான விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குது. இறை வார்த்தைக்கும் இறை உணவுக்கும் இருக்கிற அந்த முக்கியத்துவம். அதனாலவே இது ரெண்டும் ஏறக்குறைய, இது உட்டுனா அதே டிசைனில் இருக்கணும், ஆம்போனுடைய உட்டும். பலிப்பீடம் கல் அப்படின்னா, மார்பிள் அப்படின்னா, கிரானைட் அப்படின்னா எதனுடைய அதே டிசைனில் இருக்கணும். அப்போ இன்னொரு பீடம் இருக்கே அந்த பக்கம், அந்த பீடம் சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம், கோயிலெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லி பலிப்பீடத்தை கிராண்டாக செய்வோம். அதை விட கொஞ்சம் கம்மியாக 2 பீடத்தையும் ஒரே மாதிரி செஞ்சுருவோம். சிமெட்ரிக்கலாக இருக்கணும், அழகாக இருக்கும் இல்லையா, அந்த அமைப்புக்கு அழகாக இருக்கணும். ஆனால் அந்த அழகு திருவழிப்பாட்டு முறையின்படி ஆம்போக்கு இருக்கிற முக்கியத்துவம் அந்த பீடத்திற்கு இருக்கக்கூடாது. அது வெறும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்காக மட்டும் இருக்க வேண்டிய ஒரு பீடமே ஒழிய, இறை வார்த்தை வாசிக்கப்படும் வாசக மேடைக்கும் அந்த பீடத்திற்கும் ஒப்புமை செய்யக்கூடாது. அது ரெண்டும் ஒன்று அல்ல. இறை வார்த்தைக்கும் இறை உணவிற்கும் இருக்கிற கனெக்ஷன் சொல்வதற்காக தான் இது ரெண்டுமே சேமாக இருக்க வேண்டும், ஒப்புமையில் இருக்க வேண்டும். அதை வேற ஒரு 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 நம்மளுடைய மற்ற பீடத்தோடு சேர்ந்து ஒப்புவிக்கக்கூடாது. விஷயன் பார்ந்தவர்களே, இவ்வளோ அழகான விஷயங்களை நமக்கு திருச்சபை திருவழிப்பாட்டு முறையில் சின்ன சின்ன விஷயங்களிலும் சொல்லி தருது. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த திருவையில் நமக்கு திருமுழுக்கு கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, இறை வார்த்தையை கேட்க, அதிலிருந்து உணவை உட்கொள்ள, அதிலிருந்து விசுவாசத்தை கொள்ள, அதிலிருந்து நிலைவாழ்வுக்கு போக எவ்வளோ உதவி இந்த திருச்சபையில் இருக்கிறதுனால ஆண்டவரின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக, இறை உணவின் வழியாக நமக்கு கிடைக்குது. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த திருமுழுக்கிற்காக பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு ஆண்டவர் தரார். இறை வார்த்தையை கேட்கும் மக்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் தரார். அதனால் வாசிக்க
வாசகம் வாசிக்கிறவங்களுக்கும் பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிற மாதிரி, அழைப்பு இருக்கிற மாதிரியே வாசகம் கேட்கிறவங்களுக்கும் அந்த அழைப்பும் உண்டு, அந்த பொறுப்பும் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். வாசகம் வாசிக்கப்படும் நேரம் மொபைல் பார்க்க வேண்டிய நேரமோ, மெசேஜ் பண்ண வேண்டிய நேரமோ, வேடிக்கை பார்க்க வேண்டிய நேரமோ, பேச வேண்டிய நேரமோ அல்ல. The word is proclaimed. அதனால தான் சில டைம் சொல்லுவோம் இல்லையா, ஆண்டவர் பேசும் பொழுது நீங்கள் எங்கே வேறு மனுஷன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் பேசும்போது கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனா, நீங்கள் காதை கொடுக்கலனா, மனசை கொடுக்கலனா, வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசுகிறதையும் கேட்க முடியாது. அப்போ திருவழிபாட்டு முறையில் வாசகங்கள் என்பது மிக மிக முக்கியமானது. வாசக மேடையும் மிக மிக முக்கியமானது. அது வெறும் ஒரு ஸ்டாண்ட் கிடையாது. இறைவார்த்தை அறிவிக்கப்படுகிறது, இறைவன் பேசும் இடம். அந்த இடத்திற்கு தகுந்த மரியாதையை கொடுப்போம். அதில் வேற பாட்டு புக்கு கொண்டு போய் வைக்கிறது, ப்ரேயர் புக்கு கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு சொல்லி வெறும் ஒரு டேபிளா, வெறும் ஒரு ஸ்டாண்டா வாசக மேடையை பார்க்கக்கூடாது. இறைவார்த்தை ப்ரொக்ளைம் பண்ணுற இடம், அறிவிக்கப்படுகின்ற இடம், அதற்கு அதனுடைய மதிப்புண்டு. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.